வாவ். தேங்க்ஸ். மைரா, நான் உன்னோட மேக்கப் பத்தியோ இல்ல அவுட்ஃபிட் பத்தியோ பேசல. அப்புறம் நான் எந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னா கரனுடைய மனசு கல்லானது பத்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரண் லோத்ரா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஆனா அவன் அண்ணன் பேச்ச கண்டிப்பா கேட்பான். இன்னைக்கு அவன் அண்ணன் பேச்சு கூட கேட்கல. இன்ஃபேக்ட் அவன் ரிஷப் கூட சண்டை போட்டுட்டான். சண்டையா? ரிஷப் கிட்டயா? எதுக்கு? உனக்காக தான். எனக்காகவா? கரணோட கல்யாணம் பண்ணிக்க டெஸ்பரேட்டா இருக்கான். என்னன்னா அவனுக்கு இது மட்டும் போதும். உன் கையை பிடிச்சு உடனே உன்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு நான் மாயிராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்ல விரும்புறான். He is excited. நான் தான் உன்கிட்ட சொன்னல, கரண் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னல. எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப நீ வேற சொல்லிட்டா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் கவலையா இருக்கு. கரண் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஒருவேளை பிரீதா இந்த கல்யாணத்துக்கு வந்தானா கரனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு வேலை பண்றேன். யார்கிட்டயாவது சொல்லி பிரீதாவை வர விடாம தடுத்து நிறுத்துறேன். ஐ திங்க் அதான் நல்ல ஐடியாமா இருக்கும். வேணா ஷோலன், அவ இங்க தாராளமா வரட்டும். மாஹிரா, நீ என்ன நினைக்கிற? கரண் போயிட்டு பிரீதாவை இன்வைட் பண்ணியும் அவ வர மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லவே இல்ல. சாரி டு லெட் யூ நோ, பிரீதா இந்த கல்யாணத்துக்கு வரா. சரி, என்னோட ஆசையும் இதுதான். ஷோலன், நான் ரொம்ப யோசிச்சு என்னோட மைண்டே வேலை செய்யல தெரியுமா? நான் ரொம்பவே டென்ஷன்ல இருந்தேன். கரண் போய் அங்க பிரீதாவை இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டான். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பிரீதா இங்க வந்தா நான் கல்யாணத்துல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சேன். யோசிச்சு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். பிரீதா இந்த கல்யாணத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நல்ல வேளை கரண் அவளை இங்க இன்வைட் பண்ணிட்டான். ஏன்னா இப்ப கரண் பிரீதாவை ரொம்பவே அதிகமா வெறுக்கிறான். பிரீதாவை அவமானப்படுத்த கரண் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. அதனால அவ கண்டிப்பா இங்க வரணும். என்னோட கல்யாணத்தை அவ பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மறந்துட்டியா என்ன? கரணுக்கும் பிரீதாவுக்கும் நடுவுல ஒரு உண்மையான காதல் இருக்கு. அதுவும் ரொம்ப நாளா. அந்த மாதிரி எதுவும் இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை இருந்தா கூட, அதாவது 1% பை சான்ஸ் ஏதாவது இருந்தா கூட நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் அது மட்டும் இல்ல, கல்யாணம் எல்லாருக்கும் முன்னாடி தானே நடக்கும், எல்லாருக்கும் நடுவுல நடக்கும். இன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஆனா இன்னைக்கு உடைய போறது என்ன தெரியுமா? பிரீதாவோட மனசுதான், பிரீதாவோட கனவு, இன்னும் பிரீதாவோட பிரம்ம. இன்னைக்கு அவளுக்கு தெரிய போகுது கரண் அவளை எந்த அளவுக்கு வெறுக்கிறான்றத அவ தெரிஞ்சுக்க போறா. இன்னும் இன்னைக்கு பிரீதா என்ன பார்க்க போறா, அதுவும் மிஸ்ஸஸ் கரணா பார்க்க போறா. இதுதான் என்னோட ஆசை. அவ இங்க வரணும், என் கல்யாணத்தை அவ பார்க்கணும், துடிக்கணும். இன்னைக்கு பிரீதா ஒரேடியா தோக்க போறா, நான் ஒரேடியா அவளை ஜெயிக்க போறேன். ஷோலன், பிரீதா இங்க வராத வரைக்கும் நான் கீழே மண்டபத்துக்கு கூட போக மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணை நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்ல மைரா. நீ பார்க்கவும் மாட்ட ஷோலன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரெடி ஆகணும்ல? ஷியோர். வா பிரீதா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. மிஸ் பிரீதா, நீ வா. யூ ஆர் cordially invited to the marriage ceremony of Mr. Karan and Mahira Khanna. நீ துடிக்கிறத பார்க்காத வரைக்கும் என்னோட கல்யாணம் எப்படி முடியும் சொல்லு? எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ பிரீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தலைன்னா அப்புறம் பிரீதா மேலே இருக்கிற கோவத்தில் இன்னும் தப்பு பண்ண ஆரம்பிப்பேன். அதுவும் மனசு உடைச்சிடும். ரிஷப், நீ கரண் கிட்ட பேசினியாப்பா? அவ என்னப்பா சொன்னா? ரிஷப், அவ என்ன சொன்னா? நீ கரனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியா? பிரீதாவோட அவனுக்கு நடந்த கல்யாணம் உண்மைன்னு சொல்லி புரிய வச்சியாப்பா? பிரீதாவை அவனோட மனைவியா ஏத்துக்க சொன்னியாப்பா? பிரீதாவோட கரனுக்கு நடந்த கல்யாணம் அது விளையாட்டு இல்ல. நீ அவன்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னியா? அதுக்கு அவன் என்னப்பா சொன்னா? என்ன சொல்லுவாமா? நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டான். ஆனா எதையுமே அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாமா. அவன் வெறும் கேட்கணுமேனு தான் கேட்கறான். அவனுக்கு எதுவுமே ஏறலமா. கரனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. என் பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அதையும் கேட்கறது இல்ல, பிரீதா சொல்றத கேட்டுட்டு இருந்தான். இனிமே அதை சுத்தமா கேட்க முடியாது. அவன் நம்மளுடைய அதே கரணானே எனக்கு தெரியலமா, வேற ஒருத்த மாதிரி எனக்கு தெரியுது. அதை நீங்களும் அப்சர்வ் பண்றீங்க தானே மாம்?
இல்லைன்னா டைரக்டா நீங்களே பேசியிருப்பீங்களே மாம். அதனால தானே என்ன பேச சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ரிஷப், என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா. நான் எதுக்காக உன்னை கரண் கிட்ட பேச சொன்னேன்னா, எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்லயே கரண் யார் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கானா அது நீதான்பா. ஒருவேளை நான் டைரக்டா கரண் கிட்ட பேசினாலோ இல்ல புரிய வைக்க முயற்சி பண்ணாலோ அவன் எதையுமே கேட்க மாட்டான். இதை மட்டும் சொல்லி அவன் என்னோட வாயை அடைச்சிருவான். மா, இந்த தடவை நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். பிரீதாவை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அப்புறம் உனக்கு நல்லா தெரியும்ல, கரண் கிட்ட எதுவா இருந்தாலும் ஒரு தடவை தான் பேச முடியும். இன்னொரு தடவை பேசினா அத பத்தி கேட்க கூட மாட்டா. ஆனா நீ பேசினா அவன் கொஞ்சமாவது கேப்பான்னு தானே உன்ன பேச அனுப்புன. அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியா? நான் ட்ரை பண்ணேன். அவனுக்கு புரியலமா, எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் மனசு அவன் கட்டுப்பாட்டிலேயே இல்லம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமாமா, இப்போ இந்த நேரத்துல நம்ம கரண் கிட்ட பிரீத்தாவை பத்தி எந்த விஷயமே பேசக்கூடாது. ஏன்னா அவனுடைய மனசு அவன் கட்டுப்பாட்டிலே இல்லம்மா. அவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட இதை பத்தி பேசக்கூடாதுமா. கொஞ்ச நாள் போகட்டும், நானே அவன்கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் மாம். ஏன் ரிஷப், நீ ஏன் அவன் கிட்ட பேச மாட்ட? கரண் கோவமா இருக்கான். அவன் மேலேயே ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவன் எதனால கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்பவே கோவமா இருக்காமா. ஒருவேளை இப்ப நம்ம அவன் கிட்ட பிரீத்தாவை பத்தி பேசினா அவன் ரொம்பவே கோவப்படுவான். அதுக்கப்புறம் பிரீத்தா கிட்ட ரொம்ப தப்பாவே நடந்துப்பான். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த விஷயத்த நான் சொல்லும் போது, பிரீத்தா கல்யாணத்துக்கு வர அவளை இன்சல்ட் பண்ணாத, அவகிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கன்னு சொல்லும் போது அவன் உடனே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். விஷயம் பெருசாயிடுச்சு. அவன் பிரீத்தாவை காயப்படுத்த இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காமா. அவளை கஷ்டப்படுத்த, அவனுடைய கல்யாணத்துக்கு அவனுடைய எக்ஸ் வைஃபை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். பிரீத்தாவை அவமானப்படுத்த யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அவனுக்கு எதுவுமே புரியலம்மா. ஆனா உங்களுக்கு ஏன் இப்படி தோணுது? ஒருவேளை பிரீத்தா இங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண வந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஏன் தோணுது? நம்ம கரணும் பிரீத்தாவை இன்சல்ட் பண்ணிருக்கான்ல, அவகிட்ட கோவப்பட்டான், இன்சல்ட் பண்ணிருக்கான். பிரீத்தா ஏன் அதையே பண்ண மாட்டா? எப்ப பிரீத்தாவை கரண் இவ்வளவு வெறுக்கிறானோ, பிரீத்தாவால ஏன் கரணை வெறுக்கவே முடியாது? நான் பிரீத்தா அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடக்க கூடாது. கரண் பிரீத்தாவை ரொம்ப மோசமா நடத்துறான்ல, ஆனா பிரீத்தா அதே அளவுக்கு மோசமா கரண் கிட்ட நடந்துக்க மாட்டா. அவ கரனோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்போ நடந்துக்க மாட்டா. அவனுக்கு அகெயின்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டா. ராக்கி, ரிஷப், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்களா? அட, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நோ, ஆல் ஓகே. எதுவும் அப்புறம் என்ன, சீக்கிரம் வாங்க கீழே வாங்க. ரிஷப் சீக்கிரம் வாங்க. ராக்கி சீக்கிரம் வாங்க, போலாம். வாங்கப்பா வாங்க. கரண் இப்படி பண்ணுவான்னு நான் என்னைக்கும் யோசிச்சதே இல்ல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாட்டி. தேங்க்யூ. சந்தோஷமாவும் இருக்கீங்க. அட, ஏன் இருக்க மாட்டேன்? என்னோட பேரன் கரனோட கல்யாணம். அப்படி சொல்லுங்க பாட்டி. ஆ, சரி வாங்க, நம்ம போய் டான்ஸ் ஆடலாம். வாங்க போலாம். வாங்க போய் டான்ஸ் ஆடலாம் வாங்க. என்ன ஆச்சு? பிரீத்தா ஏன் இன்னும் வரல? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சடங்கையும் ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையான நானும் வந்துட்டேன். இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணுமே. என்னாச்சு பிரீத்தா? நீ இப்ப எங்க இருக்க? நீ வந்துட்டல்ல? ஆமா, நான் வந்துதானே ஆகணும்.
உங்களுக்கு இதை காட்ட இப்போ நீங்க எனக்கு எதுவும் இல்லைன்னு. ஒருவேளை நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னா ஏன் அங்கேயே நிற்கிற? ஏன்னா எனக்கு உள்ள வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் நான் உள்ள வருவேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்ட. இதை பத்தி ப்ரூவ் பண்றதுக்காக. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கரண். இன்னைக்கு இந்த வீட்டில் உனக்கான இடம் எதுன்னு நான் காட்டுறேன். உள்ளவா பிரீதா. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். பார்க்காத என்ன பார்க்காத மட்டும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத கொடுத்தத திருப்பி நீ கேட்க காதல் கடனும் இல்லை கூட்டத்தில் நின்று பார்த்துக்கொள்ள நடப்பது தூக்கமில்லை பார்க்காத என்ன பார்க்காத மட்டும் பார்வையான என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத வேணா வேணா நான் இருந்தேன் நீதானே என்னை பொடி பொடி நான் துரத்தேன் அம்புத நீதானே மாட்டி நல்லா இருந்திய மனச மாறாக கருப்பாயிருந்த இரவ கலராக என்னுடன் நடந்த என் தனியா நடக்க விட்ட பார்க்காத என்ன பார்க்காத மட்டும் பார்வையோடு என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத இதுல குறுக்கிடாதன்னு அப்பாவே சொன்னல. போதும் கரண், இதுக்கு மேல வேண்டாம். அத்தை, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? இங்கேதான். உங்க மருமகனாக போறேன்னா சீர் கொண்டு வந்திருக்கேன். என்ன வரவேற்க மாட்டீங்களா? அப்சல்யூட்லி கண்ணா, நான் இப்பவே போய் கொண்டு வரேன். மாம், நீங்க எங்க போறீங்க? உங்க செல்ல பையனோட கல்யாணம் இன்னைக்கு. ஐ நீட் யூ ஹியர். இத போட்டுக்கோ. உங்க கை கட்டுங்க. ஸ்ருதி, எதுக்கு என் கையை இப்படி பாக்குற? எனக்கு எதுவுமே ஆகல, நான் ஓகே தான். நீ கவலைப்படாத ஸ்ருதி. நீங்க எப்பவுமே கரண் சாரை காப்பாத்துறீங்க. அவரு என்ன பண்ணாலும், அவர் எதுவும் பண்ணலனாலும் நீங்க தான் அவரை காப்பாத்துறீங்க. அவர் டான்ஸ் ஆடினதை பார்த்தேன்.
அது பேருக்காக தான் டான்ஸ். அவர் உங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவர் உங்களை அசிங்கப்படுத்தவும் சண்டை போடவும் தான் கூப்பிட்டுருக்காரு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் சண்டை போடல. 2 பேரும் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். ஆனா சில பேரோட பாடி லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கும். அப்புறம் உனக்கு தெரியும்ல, கரனுக்கு எப்பவுமே கோபம் கொஞ்சம் அதிகம் தான். அதனால யாரு கோபத்துல ஆடினாலும் பார்க்க இப்படிதான் தெரியும். அதான் அவ என் கூட சண்டை போட்ட மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கரண் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா வேணா இருக்கட்டும், வயசுலயும் ரொம்ப பெரியவனா இருக்கட்டும், ஆனா அவனோட மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்க ஆசைப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கலன்னா அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்கல்ல. அப்புறம் இரிட்டேட் ஆகி ரொம்ப கோவமா நடந்துப்பாங்க. அவ்வளவுதான். கரணும் இப்போ இரிட்டேட் ஆயிருக்கான். அதான் குழந்தைங்க மாதிரி என்கிட்ட கோவமா நடந்துக்கிறான். வேற எதுவுமே இல்ல. எதுவா இருந்தாலும் டான்ஸ் பண்ணானோ இல்ல சண்டை போட்டானோ நமக்கு அதுல என்ன இருக்கு? விடு, இக்னோர் ஹிம். ஸ்ருதி, இந்த கல்யாணம், இந்த சம்பிரதாயம் இதெல்லாமே வெறும் 2-3 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இங்க வர வேண்டாம். நேரம் யாருக்காகவும் நிக்காது. அப்புறம் நேரம் கடந்து போக போக எல்லா விஷயமும் எல்லா ஞாபகமும் மறைய ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இங்க என்ன நடந்துச்சோ, நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோமோ, அப்புறம் இங்க இருக்க நீ கரண், அவெல்லாம் ஞாபகத்துக்கே வரமாட்டான். அவனோட நினைவு, இந்த கோவம், சண்டை, திரும்ப நாங்க ஒண்ணு சேரது, இந்த எல்லா விஷயமும் இங்கே முடிஞ்சிரும். பேச வேண்டியதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சுக்கா. ஆனா ஆக்சுவல் விஷயம் போயிட்டு தானே இருக்கு. அவர் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை பாதுகாத்துக்கிறீங்க. நான் பார்த்து அவரை உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணாருன்னு. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் முன்னாடி இப்படி நடப்பாங்களா? இதெல்லாம் நல்லா இருக்காக்கா? அக்கா, எனக்கு தெரியும் அவரோட பிஹேவியர்னால உங்களுக்கு கஷ்டம் வருது. ஆனா ஏன் நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்காம இன்னும் ஸ்ருதி, உனக்கு தான் அப்படி தோணுது. கரண் கண்டிப்பா என்ன கஷ்டப்படுத்தல. உனக்கு தான் நான் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆனா நான் ஒன்னும் கஷ்டப்படல. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. இந்த கரண் ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது நான் கவலைப்படுற அளவுக்கு. அது மட்டும் இல்ல, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? இங்க பாரு, நாம இங்க எதுக்காக வந்தோம்? கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண தான் வந்தோம். புரியுதா? அப்ப வா போலாம். கல்யாணத்துல இருக்கிற எல்லா சடங்கையும் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். பாரு, ஆரத்தி தட்டு வந்துருச்சு. இந்தாங்க மகாராஜா, உங்க ஆரத்தி முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களோட வீட்டுக்கு உங்களே வரவேற்கிறேன். வெல்கம் டு கரண் ஹவுஸ். இன்னைக்கு நீ பண்ண போற காரியம் எங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. உள்ள போ. மாமியார் அவர்களே, மணமகள் ஏன் இன்னும் இங்க வரல? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்க. இன்னைக்கு என்னோட கல்யாணம்ல. இந்த கல்யாண நாளே ஒருவனுக்கு ஒருத்தின் தான் அர்த்தம். அந்த ஒருத்தி ஏன் இன்னும் வரல? அதாவது மகிரா ஏன் வரல? சீக்கிரம் வர சொல்லுங்க, முகூர்த்த நேரம் நிக்காது. நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். ஆண்டி, மஹிரா ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹே திஸ் கேர்ள், இந்த பொண்ணு இன்னைக்கு லேட்டா? இப்ப வரேன். கண்ணா, நீங்க இங்கே உட்காருங்க. பொண்ணு இங்க வர வரைக்கும் நாம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
அம்மா நான் வந்துடுறேன். சரி. என் கூட கொஞ்சம் வரியா? வாவ், எவ்வளவு சூப்பர் சீன். கரீனா அத்தை பிரீதாவுடைய கையை பிடிச்சு எவ்வளவு சாலிடா எடுத்துட்டு போறாங்க. நவ் ஐம் ஷூர் இன்னைக்கு பிரீதாக்கு கரீனா அத்தை கிட்ட இருந்து பலமான லெக்சர் கிடைக்க போகுது. மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல பிரீதா? ஆனா இன்னைக்கு கரீனா அத்தை உனக்கு நிறைய பாடம் எடுக்க போறாங்க. நல்லா கேட்டுக்கோ. அதுல நீ மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறதையும் மறந்துடுவ.